உங்கள் குழந்தை நைட்டு தூங்கும்போது கொரட்டை விடுறாங்களா? இல்லை வாயை திறந்துட்டு தூங்குறாங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு ENT டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு அடினாய்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லை டான்சில்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த அடினாய்ட்ஸ் அண்ட் டான்சில் இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு லிம்ஃபாய்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிற ஒரு நார்மலாக எல்லாருக்குமே இருக்குது. எல்லா குழந்தைகளுக்குமே இருக்குது. ஆனால் சில குழந்தைகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது ரெண்டுமே பெருசாயிடும். டான்சில் வந்துட்டு தொண்டையில் இருக்கும். இந்த அடினாய்ட்ஸ் வந்துட்டு மூக்கோட பேக் சைடில் இருக்கும். இது ஒரு சைஸ் பெருசாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மூக்கு வழியாக சுவாசிக்க முடியாமல் அவங்க வாயை திறந்துட்டே வந்துட்டு தூங்குவாங்க. எப்போவுமே மனுஷனாக பிறந்தா மூக்கால் சுவாசிக்கிறது தான் வந்துட்டு நல்ல விஷயம், ஹெல்த்தியும் கூட. வாயால் சுவாசிக்கிறது அந்த அளவுக்கு ஹெல்த்தி இல்லை. இன்ஃபேக்ட் அது வந்துட்டு அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ உங்கள் குழந்தை நைட்டு தூங்கும்போது கொரட்டை விடுறாங்களா ஆர் வாயை திறந்து தூங்குறாங்களா? கண்டிப்பாக ஒரு ENT கன்சல்டேஷன் பண்ணுறது வந்துட்டு நல்ல அட்வைஸ்.